1893 சிகாகோல பாமர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டலோட ஓனர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஷெஃப் கிட்ட வந்து எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்குள்ள வைக்கிற மாதிரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்ல வைக்கிற மாதிரி ஒரு சாக்லேட் கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் கிட்ட கேட்கறாங்க. ஷெஃப் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேசிக் பேட்டர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுல ஒரு ஷெஃப் வந்து என்ன மறந்துடுறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் போடாமலே வந்து அவன்ல ஏற்றி பேக் பண்ணிடுறாரு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேக் வந்து பேக் ஆகல. ஆனா அது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. சாக்லேட் ஃபிளேவர்லாம் அல்டிமேட்டா இருக்கு. டேஸ்ட்டும் பக்காவா இருக்கு. ஓனருக்கு டேஸ்டிங்க்கு கொடுத்தோன்னே வந்து ஓனருக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சி போய் இதை வந்து நம்ம மெனுல ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அந்த மெனுல வந்து ஆட் பண்றாங்க. லேட்டரா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 1904 ஹோட்டலோட ஷெஃப் வந்து அவருடைய ரெசிபி புக்ல வந்து ப்ரௌனியோடைய மெத்தட்ஸை வந்து பிரிண்ட் பண்றாரு. பிரிண்ட் பண்ணி அந்த புக்கை வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. பப்ளிஷ் பண்ணோடனே அது வந்து யூஎஸ் ஃபுல்லா பயங்கரமா காட்டுத்தீ மாதிரி பரவுது. மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.